அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெல் பயிருக்கு அடிவரம் போடலாமா போட வேணாமா, அடிவரம் போட்டு தான் நம்ம நடவு பண்ணணுமா அப்படின்னு சில விவசாயிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம அடிவரம்னு பார்க்கும்போது ஒன்று டிஏபி போடுவோம், இல்லாட்டி ஃபேட்டமாக்ஸ் போடுவோம். இதோட விலைன்னு பார்க்கும்போது 1400 கிட்ட வருது. இப்படி இருக்க பட்சத்தில் இந்த 1400 இந்த அடிவரம் போட்டுமே சில பயிர் வளர மாட்டேங்குது, வச்ச பயிர் வச்ச மாதிரியே இருக்குது, அடிவரம் வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம திரும்பி மேல் உரம் கொடுக்கும்போது தான் பச்சை பிடிச்சி மேலே வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்போ நம்ம அடிவரம் கொடுக்குறது வேஸ்ட்டாக தான் போதா அப்படின்னு சில விவசாயிகள் கேட்குறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்க்க போகிறாங்க. நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணதாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடிவரம்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் நம்ம விரிவாக பார்த்துடலாங்க. நம்ம லாஸ்ட்டு உழவும் போது, அதாவது பயிர் இப்போ நம்ம நடவு நட போகிறோன்னா அந்த கடைசின்னு உழவும் போது மண்ணில் நம்ம டிஏபியோ இல்லை ஃபேட்டமாக்ஸோ இல்லாட்டி சூப்பரோ மண்ணில் ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை என்ற அளவில் போட்டு நம்ம லாஸ்ட் உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடவு நடுவோம். எதுக்கு அடி உரத்தில் முக்கியத்துவமாக டிஏபி, ஃபேட்டமாக்ஸ், சூப்பர் இது போன்ற உரங்கள் நம்ம பயன்படுத்துகிறோன்னா, இந்த உரங்கள்லாம் பாஸ்பரஸ் சத்து கொஞ்சம் அதிகம் உள்ளதுங்க. அதாவது மணி சத்து ரொம்ப அதிகமாக உள்ள உரங்கள். இந்த உரங்களை பயன்படுத்தும் போது நெல் பயிர் பச்சை பிடிக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக பச்சை பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வேர் வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு பயிருக்கு மணி சத்து எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு அந்த பயிர் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், அதிகமாக தூர் வெடிக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மணி சத்து தான் தேவைப்படும். அதனால தான் அடி உரத்துலேயே கொண்டு போயிட்டு நம்ம டிஏபியோ இல்லாட்டி ஃபேட்டமாக்ஸும் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் நம்ம டிஏபியோ ஃபேட்டமாக்ஸும் பயன்படுத்தி அந்த பயிர் நல்லா இதை வேர்லாம் பிடிக்கிது, பச்சை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஏபி உரத்துலேயும் நைட்ரஜன் இருக்குதுங்க. அதாவது இந்த டிஏபி உரத்தில் 18% நைட்ரஜன் இருக்குது. அது இல்லாமல் 46% பாஸ்பரஸ் சத்து இருக்குது இந்த டிஏபியில். அதே நம்ம அடி உரமாக நம்ம ஃபேட்டமாக்ஸ் பயன்படுத்தினோம்னா அதில் 20% நைட்ரஜன், 20% பாஸ்பரஸ், அதாவது பொட்டாஸ் இதில் கிடையாது. அதே போல் சல்ஃபர் 13% இருக்குது. இது ரெண்டுத்துலேயுமே பாஸ்பரஸ் இருக்குது, அது இல்லாமல் நைட்ரஜன் இருக்குது. ஒரு பயிருக்கு நைட்ரஜன் நம்ம யூரியா கொடுத்தாலே பச்சை பிடிக்கணும்னு தெரியும். ஆனால் நம்ம அடி உரத்துலேருந்து இந்த டிஏபி இந்த ஃபேட்டமாக்ஸ்லாம் பயன்படுத்தியும் எதுக்கு நெல் பயிர் எதுக்கு சீக்கிரம் பச்சை பிடிக்க மாட்டேங்குதுன்னு பார்க்கும்போது, நம்ம அடி உரம் பயன்படுத்தினதுக்கப்புறம் இந்த உரம் கரையிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகுங்க. ஏன்னா இந்த உரங்கள்லாம் ஒரு பயிர் கரைஞ்சி அந்த பயிர் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 12லேருந்து 15 நாள் ஆகும். இந்த டிஏபி, இந்த ஃபேட்டமாக்ஸ், இந்த உரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் கரையும். அதனால தான் நம்ம நடவு நடுறதுக்கு முன்னாடி நம்ம அடி உரமாக கொடுக்கும்போது இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் என்னன்னு பார்க்கும்போது அது மட்டும் சீக்கிரமாக கரைஞ்சிரும். அது கரைஞ்சி அது பாட்டுக்கு ஆவியாகி போயிடுங்க. அதாவது ஒரு பயிருக்கு நைட்ரஜன் நம்ம யூரியா கொடுக்குறோன்னா, நம்ம யூரியா இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோன்னா அதுலேருந்து 2 நாளில் பயிர் நல்லா பச்சை பிடிக்கும். அதாவது அந்த 2 நாள்லேயே அந்த வேலையை அந்த யூரியா அப்பயே பார்த்துரும். அதுக்கப்புறம் அதோட வேலை பெருசாக அது காட்டிக்கிட்டு இருக்காது. அந்த 2 நாளில் அந்த பயிர் எந்த அளவுக்கு எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கும்போது அது மீண்டுமே காற்றுல கலந்து அப்படியே வானத்துக்கு போயிடும். திரும்பி மழை எப்போ பெய்யுதோ அப்போ திரும்பியுமே மழையிலேருந்து அந்த நைட்ரஜன் அடித்து கொண்டு வந்துட்டு பயிர் சீக்கிரமாக எடுத்துக்கும். அதாவது நம்ம மழை பெய்யும் போது பார்க்கலாம், மழை பெய்யும் போது பயிர் ரொம்ப பச்சையாக இருக்கும். இதுக்கு ரீசன் நம்ம பார்க்கும்போது மழையில் கிடைக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தை பயிர் அதிகமாக எடுத்துக்குது. அதாவது நம்ம கொடுக்குற யூரியாவை தாண்டி நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை அந்த அளவுக்கு நீங்கள் யூரியா கொடுத்தாலுமே அதையும் தாண்டி மழை பெய்யும் போது பயிர்களுக்கு அதிகப்படியான நைட்ரஜன் சத்து மழை பெய்யும் போது பயிர்களுக்கு அதிக அளவு கிடைக்கிது. அதனால தான் மழை பெய்யும் போது பயிர் ரொம்ப நல்லா இருக்குது. காரணம் அதாங்க. இது எதுக்கு இப்போ நான் சொல்கிறேன்னா, இந்த டிஏபி இந்த ஃபேட்டமாக்ஸில் உள்ள நைட்ரஜன் சத்து நம்ம போட்டதுலேருந்து 2லேருந்து 3 நாள்லேயே கரைஞ்சி அது அப்போக்கி பயிர் நம்ம நட்டுருக்க கூட மாட்டோம். ஏன்னா லாஸ்ட் போது தான் நம்ம இது பண்ணியிருப்போம். பயிரை பார்த்தா நம்ம நட்டுருந்தால் கூடவே அந்த பயிரட்டையே அப்போக்கி எடுக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு ஒரு பயிர் எடுக்கணுனாலுமே அந்த பயிருக்கு வேர் வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. வேர் வளர்ச்சி, அந்த வேர் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை அதை எடுத்துக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கும்போது அந்த பயிர் அந்த நைட்ரஜன் சத்தை எடுக்க முடியாமல் அது ஒன்று தண்ணியில் அடிச்சுட்டு போகுது, இல்லாட்டி வானத்தில் மீண்டுமே அந்த நைட்ரஜன் சத்து ஆவியாகி போயிடும். அதனால தான் அந்த நைட்ரஜன் சத்து அதாவது நம்ம டிஏபி இந்த ஃபேட்டமாக்ஸ்லாம் கொடுத்துமே நெல் பயிர் அப்படியே உட்காந்த மாதிரியே இருக்குது, பச்சை கட்டி வளர மாட்டேங்குதுன்ட்டு நம்ம மீண்டுமே ஒரு 15 நாளைக்கு மேலே நம்ம முதல் உரமாக, அதாவது மேல் உரமாக முதல் உரம் நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுப்போம். அப்பயும் நம்ம என்ன பயன்படுத்துவோம் பார்க்கும்போது டிஏபி, இல்லாட்டி அது கூட யூரியா கலந்து பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தவும் பயிர் அதிகப்படியான பச்சை கட்டி நல்லா சீக்கிரமாக வேர் வளர்ச்சி நல்லா உண்டாகும். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்க்கும்போது அடி உரத்துலேயே நம்ம சொல்லியிருக்கோம் டிஏபி பயன்படுத்துங்க, இல்லாட்டி ஃபேட்டமாக்ஸ் பயன்படுத்துங்க, இல்லாட்டி சூப்பர் பயன்படுத்துங்கன்ட்டு. நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அடி உரத்துலேயே போயிட்டு இந்த டிஏபி கூட யூரியா ஒரு 2 மூட்டை கலந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது சீக்கிரமாக பச்சை பிடிச்சி பயிர் சீக்கிரமாக வரும்ன்ட்டு அவங்க பயன்படுத்தினது அந்த பயிர் 2 நாளில் எடுக்கணும். ஆனால் நம்ம அடி உரம் பயன்படுத்துகிறோம், இந்த நேரத்தில் பயிராட்டி எடுக்க முடியாது. ஏன்னா அந்த பயிர் பச்சை பிடிச்சி, அதாவது அது பச்சை பிடிக்கிறதுக்கே
குறைஞ்சது 10 நாள்கிட்ட ஆகும். அது பச்சை பிடிச்சி அது வேர் வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களே எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் அடி உரத்தில் போய்ட்டு நீங்கள் யூரியா பயன்படுத்துனீங்கன்னா பயிர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்காது. இதுதான் உண்மை. நீங்கள் அடி உரத்தில் நீங்கள் யூரியா பயன்படுத்துறது என்னை பொறுத்தளவுக்கு நம்ம காசு தான் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் முதல் உரத்தில் நீங்கள் யூரியா பயன்படுத்தும் போது கூட பயிர் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கும். ஆனால் அடி உரத்தில் பயன்படுத்துறது என்னை பொறுத்தளவுக்கு வேஸ்ட்டு தாங்க. இதை மீண்டும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது யாருமே கேட்குற மாதிரி தெரில. மீண்டுமே அடி உரத்துலேயே கொண்டு போயிட்டு டிஏபி அது கூட வந்து யூரியா பயன்படுத்துகிறாங்க. இல்லாட்டி ஃபேட்டமாக்ஸ் அது கூட யூரியா போய்ட்டு பயன்படுத்துகிறாங்க. அதுவும் கம்மியாலாம் பயன்படுத்துறது கிடையாதுங்க. ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை இல்லாட்டி 4 மூட்டை அந்த ரேஞ்சில் தான். டிஏபி 2 மூட்டை, யூரியா 2 மூட்டை, இல்லாட்டி ஃபேட்டமாக்ஸ் 2 மூட்டை, யூரியா 2 மூட்டை. ஏன் டிஏபிலாம் 1400 போச்சுங்க ரேட்டு. ஒரு ஏக்கருக்கு நம்ம 2 மூட்டை எடுத்தாலே 2800 கிட்ட வருது. அதேமாதிரி தான் ஃபேட்டமாக்ஸுமே 20க்கு 20 0.10 சொல்லக்கூடிய ஃபேட்டமாக்ஸுமே 2 மூட்டை எடுத்தாலே 2800 கிட்ட வருது. அதெல்லாம் அது கூட வந்து நீங்கள் யூரியாவும் ஒரு 2 மூட்டை பயன்படுத்தும் போது 2800, இது ஒரு 300 600 கூட வச்சுக்கிட்டா கூட 3400 நீங்கள் அடி உரத்தில் பயன்படுத்துகிறீங்க. அடி உரத்தில் பயன்படுத்திட்டு மீண்டுமே என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து மேல் உரம் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா பயிர் அப்போ தான் சீக்கிரமாக பச்சைக்கட்டி சீக்கிரமாக வளரும். அப்படிங்கிறதுனால நம்ம அடி உரம் பயன்படுத்தணும், திரும்பி மேல் உரம் பயன்படுத்தணும். நமக்கு வந்து 2 செலவு இருக்குது. அதனால தான் நம்ம எப்போதுமே சொல்கிறது, அதாவது நெல் பயிரை பொறுத்தளவுக்கு மட்டும் இல்லை, மற்ற பயிர்களுக்குமே நம்ம என்ன சொல்கிறோன்னா அடி உரத்தை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடி உரம் கூட நீங்கள் பயன்படுத்தலாட்டி கூட மேல் உரம் கொடுத்து நம்ம பயிர் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது. ஏன்னா மேல் உரம்னு பார்க்கும்போது நம்ம டிஏபி இல்லாட்டி ஃபேண்டபாக்ஸ் பயன்படுத்தினா அது எடுக்கிறது 10 to 15 நாள் ஆகுமே தம்பி. அது இதுக்கு தான் நம்ம அடி உரம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க மேல் உரத்தில் கொண்டு வரலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பவும் சொல்கிறது தாங்க. நீங்கள் 1400 இந்த டிஏபி இந்த ஃபேட்டமாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா தான் பயிர் பச்சை கொட்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் விலை கம்மியாக உள்ள சூப்பர் உரங்களை வாங்கி பயன்படுத்தினாலே பயிர் நல்லாவே பச்சை கொட்டும். ஏன்னா அதில் உள்ள சத்துக்கள் தான் இந்த உரத்துலையும் இருக்குது. நம்ம சூப்பர் பயன்படுத்தும் போது அதோட விலை 50 கிலோ மூட்டையோட விலைன்னு பார்க்கும்போது அதிகபட்சம் 700 தாங்க வரும். அது முன்னாடி வந்து நீங்கள் பவுடர் ஃபார்மில் இருந்துச்சு, நம்மளாட்டி டிஏபி ஃபேட்டமாக்ஸாக பயன்படுத்த தூரத்துக்கு நல்லாயிருக்கும் தம்பி, இது பவுடர் ஃபார்மில் இருக்குது, இது வந்து தூரத்துக்கு முடியல அப்படின்னீங்க. இப்போ 2-3 வருஷமாகவே இந்த சூப்பர் வந்து குருணை டைப்பில் தான் வந்திருக்கு. அதாவது டிஏபி ஃபேட்டமாக்ஸ்லாம் எப்படி குருணையாக இருக்கோ அதே மாதிரி இந்த சூப்பருமே குருணை டைப்பில் தான் இருக்குது. நீங்கள் தூரத்துக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த சூப்பரை கூட வந்து நீங்கள் யூரியா கலந்து பயன்படுத்தலாம். நட்டத்துலேருந்து ஒரு 12 to 15 நாளில் முதல் உரமாக இந்த சூப்பர் அது கூட வந்து யூரியா நீங்கள் கலந்து பயன்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா சூப்பர் வந்து சீக்கிரமாக கலந்துச்சிடும், சீக்கிரமாக பயிர் எடுத்துக்கும், அதேமாதிரி வேஸ்டேஜ் இருக்காது. அதேமாதிரி நீங்கள் யூரியாவும் ஒரு 12 to 15 நாளில் பயன்படுத்தும் போது பயிர்களில் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் வந்து பயிர் வந்து சத்துக்களை சீக்கிரமாக உறிஞ்சி எடுத்துக்கும். ஏன்னா நம்ம நெல் பயிர் நடுறோன்னா 3லேருந்து 5 நாளில் நம்ம ஜிங்க் சல்பேட் ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ என்ற அளவில் வாங்கி பயன்படுத்த சொல்லியிருக்கோம். அந்த ஜிங்க் சல்பேட் நம்ம பயன்படுத்தணும்லேயே பயிர்களில் வெள்ளை வேர் அதிகமாக இறங்கும். அது இல்லாமல் சீக்கிரமாக பச்சை கட்டிடும். அந்த 3லேருந்து 5 நாள்லேயே அந்த பச்சை கட்டி இந்த வெள்ளை வேர் இறங்கிச்சு. அதுலேருந்து ஒரு 12லேருந்து 15 நாள் நம்ம முதல் உரம் கொடுக்கும்போது பயிர்களில் வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால பயிர்கள் வந்து உர சத்துக்களை வீணாக்காமல் எடுத்துக்கும். நமக்கு வந்து காஸ்ட்டு, அதாவது செலவு வந்து ரொம்ப கம்மியாகுங்க. நம்ம அடி உரம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டிஏபி அதுக்கு யூரியா நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை 2800, யூரியா ஒரு 600, 3400 கிட்ட வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேல் உரம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். மேல் உரம் கம்மியாக ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை டிஏபி அது கூட 1 மூட்டை வந்து என்ன நம்ம யூரியா கலந்தாலுமே இதுவே ஒரு 1700 கிட்ட வருங்க. அதனால தான் நம்ம எப்போதும் சொல்கிறது இதுவே போதும். ஏன்னா சூப்பர் ஒரு மூட்டையோட விலை வந்து 700 கிட்ட வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அது கூட வந்து நீங்கள் யூரியா கலந்து பயன்படுத்துகிறீங்களா, இது ஒரு 300. அதாவது ஒரு 1000 இல்லாட்டி ஒரு 1500 அதிகபட்சம் போனால் நம்ம வந்து சூப்பர் வந்து ஒரு 1.5 மூட்டை இல்லாட்டி 2 மூட்டையை போட்டால் கூட அந்த ரேட்டு தான் வரும். அதனால தான் உங்கள்கிட்ட மீண்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். சூப்பருங்கிறது ஒரு நல்ல உரம். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம போன வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கூட ஒரு அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க, தம்பி சூப்பர் பயன்படுத்தினா எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு, இதுக்கப்புறம் வந்து சூப்பர் தான் பயன்படுத்த போகிறேன், நல்ல ரிசல்ட் கொடுக்குதுப்பா அப்படின்றாங்க. நீங்கள் வந்து ஒரு டைம் ஆச்சு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க ரிசல்ட் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. இல்லை நீங்கள் அடி உரம் போட்டே நீங்கள் பழக்கப்பட்டுட்டீங்க, அடி உரம் போட்டே தான் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேயும் தப்பு கிடையாதுங்க. நீங்கள் டிஏபி ஃபேட்டமாக்ஸ்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக சூப்பர், அதாவது 700 விற்கக்கூடிய சூப்பர் வந்து ஒரு ஏக்கருக்கு நீங்கள் டிஏபி வந்து 2 மூட்டை போடுறீங்கன்னா இதுமாரி 2 மூட்டை போடுங்க. சூப்பர் 2 மூட்டை, அது கூட யூரியாவுக்கு பதிலாக இதில் வந்து ஜிப்சத்தை கலந்து போடுங்க. சூப்பர் 2 மூட்டை, அது கூட ஒரு ஏக்கருக்கு ஜிப்சம் 2 மூட்டை இது போடுங்க.
பயிர் நீங்கள் டிஏபி யூரியாலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குமோ அதையும் தாண்டி சூப்பரும் ஜிப்சமும் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா மண்ணை இலக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு அனைத்து விதமான சத்துக்களுமே கொடுக்கும். நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா சூப்பர் ரேட் கம்மி, ஆனால் ரிசல்ட் நல்லாயிருக்கு. அதனால தான் நான் மீண்டும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ஃபீல்டு பார்க்குற வரைக்குமே யாருமே சூப்பர் ஒழுங்காகவும் பயன்படுத்துறதில்ல, ரேட்டு கம்மியாக இருக்குன்னு யாரும் வாங்குறதில்ல. அதேமாதிரி ஜிப்சம் உரத்தையுமே பெருசாக யாரும் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி தெரில. ஜிப்சம் உரத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு யார் அதிகமாக வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னா, தென்னை மரம் வச்சுருக்கவங்க தான் நம்ம சொன்னதுக்கப்புறம் அதிகப்படியான விவசாயிகள் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. யாருமே இது 200 தான் தம்பி, இது எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு இன்னி வரைக்கும் யாரும் சொல்லலை. இதோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம 6 மாதத்துக்கு ஒன்ஸ் நம்ம 2 டைம் வைக்கிறோம் தம்பி அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த நெல்லுக்குமே நீங்கள் அடி உரத்தில் ஒரு 2 மூட்டை நீங்கள் ஜிப்சத்தை பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அதிகப்படியான உரங்கள் நம்ம போய்ட்டு நம்ம மண்ணில் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதோட உப்புத்தன்மை கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் நம்ம மண்ணில். நம்ம இந்த ஜிப்சத்தெல்லாம் கொடுக்கும்போது அந்த உப்புத்தன்மை அந்த pH லெவலில் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட கொடுக்கும். அதாவது மண்ணை கொஞ்சம் சீர்படுத்தி கூட கொடுக்கும். அந்த வேலையை கூட இந்த ஜிப்சம் பார்க்கும். அதனால் நீங்கள் இந்த ஜிப்சத்தை பயன்படுத்துகிறத பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. இதை பயன்படுத்திட்டு கூட நீங்கள் ஒரு ஏக்கருக்கு அடி உரமாக ஜிப்சம் 2 மூட்டை, சூப்பர் 2 மூட்டை சொன்னேன். இதை பயன்படுத்திட்டு கூட நீங்கள் மேல் உரமாக கூட ஒரு ஏக்கருக்கு 1 மூட்டை சூப்பரு, அது கூட அரை மூட்டை யூரியா பயன்படுத்துங்க. இதுவே போதும். இல்லாட்டி நெல் பயிருக்கு முதல் உரமாக நம்ம இளம் உரம் கொடுக்கலான்ட்டு நம்ம சேனலில் ஒரு முழு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கூட நான் கமெண்ட் பாக்ஸில் பிரிண்ட் பண்ணி வைக்கிறேன். பார்க்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் கூட பாருங்கள். இப்போ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெல் பயிருக்கு நம்ம உரங்கள் நம்ம எப்படி பயன்படுத்தலான்ட்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.